நீ சொல்றதுதான் சரி. என் மனசுலயும் இது ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கு. என் மனச போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு. குற்ற உணர்ச்சியில நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஆதியோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு உறுத்துது. நீ சொல்லு ஸ்வேதா, இல்லனா இன்னும் ஒரு வாரத்துல நானே ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுவேன். உண்மையை இனிமே மறைச்சா சரி வராது. ஓ அத்த, நீங்க அப்படி வரீங்களா? குட் ஜாப் அத்த. ஆனா அத சொன்னா என்னாகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? தெரியும் ஸ்வேதா. அதனால என்ன? விளைவுகள் வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். இப்படி தினம் தினம் செத்து பொழைக்கிறதுக்கு ஒரேடியா உண்மையை சொல்லிட்டு ஆதி என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஐயோ ஆதி, என்ன பண்றீங்க? இருங்க, பாத்து மெதுவா இருங்க, பாத்து. இந்தாங்க காஃபி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு அடிபட்டிருக்கு ஞாபகம் இருக்கா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு அடிபட்டது சுத்தமா மறந்துருச்சு. ஆதி, ரொம்ப வலிக்குதா? இது என்ன கேள்வி பாரதி? சரி, நாம இன்னைக்கு ஆபீஸ்க்குலாம் போறதில்ல. 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீங்க முதல்ல காஃபி குடிங்க. பெட் காஃபியா? ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால பழைய ரூல்ஸ்லாம் இப்ப இல்ல. உடம்பு சரியானதும் மறுபடியும் பிரஷ் பண்ணதான் காஃபி. வெரி குட் மார்னிங் தமிழ். ஏய், என்னடி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு ரெடி ஆகலையா? ஸ்கூலா? போமா, அதுக்கெல்லாம் யார் போவா? தமிழ், நீ அடி வாங்க போற, முதல்ல கிளம்பு. வாய்ப்பே இல்லம்மா. அப்பாக்கு உடம்பு சரியாகாம நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஆதி, இவ என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? முதல்ல அவளை ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லுங்க. என் பொண்ணு அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க பாரதி? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கரெக்ட் தானே தமிழ்? எஸ் எஸ், கரெக்ட்ப்பா. ஆதி, இதெல்லாம் சரியில்லை. நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அவளுக்கு. அப்பா, அம்மாவை விடுங்கப்பா. நீங்க சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு வாங்க. போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறமா ஹாஸ்பிடல் போலாம். ஏய், என்னடி ஏதோ பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஏன் உங்க அப்பாவை நான் நல்லா பாத்துக்க மாட்டேனா? உன் மேல எனக்கு முழுசா நம்பிக்கையே இல்லம்மா. எப்படியும் நீ அப்பா கிட்ட சண்டை தான் போட போற. அதனால அப்பாவை நான் தான் பாத்துப்பேன். இவரு என்னோட அப்பா இல்லப்பா. வெரி குட், தட்ஸ் மை கேர்ள். இப்படி ஒரு செல்ல குட்டி என் பொண்ணா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போதும்பா, என்ன ரொம்ப பிரைஸ் பண்ணாதீங்க. எனக்கு வெட்கமா இருக்கு. பாரு, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. ஆனா எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் புதுசு இல்ல. இததானே நீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா, நீ ரொம்ப ஃபீல் பண்ற. சரி, உனக்கும் வேலை கொடுக்கறேன். அப்பாவுக்கு நான் எல்லாமே பண்றேன். ஆனா என்னென்ன வேலைன்னு உன்கிட்ட சொல்றேன். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடு. அப்ப நம்ம 2 பேரும் அப்பாவை பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. ஓ, என்ன பேச்சு பேசுறடி நீ? ஏங்க, என் தமிழ் என்ன பிரில்லியண்டா யோசிக்கிறாங்க. சரி, அவங்க கேட்கறதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. தமிழ், நம்ம போய் ரெடி ஆகலாமா? வாங்கப்பா. வச்சிருங்க. ஆதி, பாத்து. அம்மா, நீ போய் சுடுதண்ணி கொண்டு வா. அப்பா, நான் தான் உங்களுக்கு பிரஷ் பண்ணி விடுவேன்.
காமிங்க. அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல. இருடி வரதுக்குள்ள. என்னம்மா பார்த்துட்டு நிக்கிற? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அது கொடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நின்னுட்டு இருக்க? ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்பா நோ, நான் இருப்பேன்ல, நான் தான் செய்வேன். ஏன்பா சிரிக்கிறீங்க? நான் பண்ண ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா? இவ்வளோ நாள்ல இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை நான் பண்ணதே இல்லை. சூப்பரா இருக்கு. அதான் தமிழ். ம். அடடடடா, என்ன ஒரு அப்பா பொண்ணு பாசம். பொண்ணு அப்பாவுக்கு சேவி விடுறதும், அப்பா உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல பார்த்ததே இல்லைன்னு சொல்றதும், இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? அம்மா எங்க 2 பேரையும் பார்த்து கண்ணு வைக்காத. ஆமா தாயே, ஏன் கண்ணு பட்டெல்லாம் உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆயிடாது. உன்னால நம்ப முடியாது. நாங்க எதுக்கும் அலர்ட்டாவே இருக்கோம். என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? ம் கரெக்டு தான் தமிழ். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். தமிழ் மேடம், முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. தென் முடிய போகுது. எங்க அப்பா ரெடி. பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும். சரிங்க மேடம், நான் பார்த்து கூட்டிட்டு போறேன். இப்போ வரீங்களா? சாப்பிட போலாம். ம்? வா. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் உப்புமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா உப்மாவா? சாரிடா, அம்மா நாளைக்கு உனக்கு இட்லி தோசைலாம் பண்ணி தரேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு ஓகேமா. ஆனா அப்பா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தமிழ். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன பாரதி, என்ன பாத்துட்டு இருக்க? அம்மா, இதெல்லாம் யார் சமைச்சு வச்சாங்க? வேற யாரு? நான் தான் சமைச்சேன். போ, நீ போய் உட்காரு, நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்ன பாரதி பாத்துட்டு இருக்க? போ, நான் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நீங்க வந்து உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாரதி, இதுல என்ன இருக்கு? நான் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, சரி வாங்க, 2 பேருமே எடுத்துட்டு போலாம். சரி வா. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. 2 பேரும் கண்ணாலேயே பாத்துக்கிறீங்களே.
ஏன் நான் சமைக்க கூடாதா? என்கிட்ட கேட்டா நானே சொல்ல போறேன். அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சமைச்சிருக்கீங்கல்ல, அதான் ஆச்சரியமா பார்த்தேன். பாரதி, நீயும் தமிழும் சேர்ந்து ஆதியை பாத்துக்கிறீங்க. அப்போ நான் உங்களை பாத்துக்கிறது தானே நியாயம். அம்மா நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்குமா கஷ்டப்படணும்? பாரதி, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஆதிய பாத்துக்கிற மாதிரி தானே நான் உங்களை பாத்துக்க போறேன். என் சமையல் பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இனிமே நான் சமைக்க மாட்டேன். ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீங்க சமைச்சதே பெரிய விஷயம். பாட்டி, எனக்கு உங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு அன்னைக்கு பண்ணி கொடுத்த சட்னி சூப்பரா இருந்துச்சு. இது எப்ப நடந்துச்சு? அம்மா, நீங்க ஊருக்கு போனப்ப பாட்டி தாம ராணி அக்கா கூட சேர்ந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. எனக்கு ஹோம்வொர்க்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு கொடுத்தாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன ஆதி, தமிழ் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் நான் என் பேத்திய பாத்துக்க கூடாதா? அம்மா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் முடியாது பாரதி. நான் தானே சமைச்சிருக்கேன், அப்போ நான் தான் பரிமாறுவேன். நீ முதல்ல உட்காரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு என் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா வாய் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க தான் சூப்பரா சமைப்பீங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. சாப்பாடு நீ நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? இன்னைக்கு என் பேத்தியும் மருமகளும் சாப்பிட்டுட்டு சொல்லட்டும். பாரதி, உட்காருமா. அம்மா இல்லம்மா. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு சாப்பிடலாம். என்ன வேணும்? தேங்காய் சட்னி வேணுமா இல்ல கார சட்னி வேணுமா? ரெண்டும் இருக்கு. போதுமா? போதும். இட்லி சாப்பிடுறியா? தேங்காய் சட்னி இருக்கு. என்ன 3 பேர் அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிடுங்க. பாரதி, சாப்பிடு. பாட்டி, இன்னைக்கும் உங்க சமையல் சூப்பர். எங்க பாட்டி சமைக்கிறதை விட நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க பாட்டி. பாரதி, பாத்தியா? தமிழுக்கு என்னோட சமையல் ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி தமிழ், சாப்பிடு. பாரதி, இன்னைக்கு நீ ஆதிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல? ஆமாமா. நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட தானே போறீங்க? ஆமாம்மா, ஏற்கனவே நாங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டோம். சாப்பிட்டதும் கிளம்பிடலாம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா நீங்களும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். ஆமா பாட்டி, நீங்களும் சாப்பிடுங்க. சரி, என் பேத்தியே சொல்லிட்டா, இனிமே கேட்காம இருக்க முடியுமா? நானும் சாப்பிடுறேன். ஆதி, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நாங்கள் கொடுக்குற மெடிசின்ஸை நீங்கள் மறக்காமல் ரெகுலராக எடுத்துக்கிட்டா போதும். அப்புறம் முக்கியமான ஒரு அட்வைஸ், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு, அதை மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் அதையே ஞாபகம் வச்சுட்டு இருக்காம லைஃப் போற போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதா ஆதி? இந்த விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிராக்கள் மாதிரி தான். அவ்வளவு உயரமான இடத்துல இருந்து ஆழமான பள்ளத்தில் விழுந்திருக்கீங்க. ஆனால் லேசான காயத்தோட நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆதி. அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா டாக்டர், இப்போ வரைக்கும் நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து பிரமிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான். சமீபத்தில் என் லைஃப்ல நடக்கிற எல்லாமே எனக்கு வித்தியாசமா தான் இருக்கு.
உயிர் போகிற நிலமையில இருந்த எனக்கு நீங்கள் உயிர் கொடுத்துருக்கீங்க. அந்த சர்ஜரி மட்டும் நீங்கள் பண்ணாமல் போயிருந்தா நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன் டாக்டர். அதே மாதிரி தான் இப்போ பாரதியால் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இஸ் இட்? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. டாக்டர், இவர் சொல்ற மாதிரிலாம் பெருசா எதுவும் இல்லை. ஆதியோட ஹார்ட் பீட் எனக்கு கேட்டுச்சு. அதை ஃபாலோ பண்ணி தான் நான் அவர் விழுந்த இடத்த கண்டுபிடிச்சேன். ஒரு டாக்டரா இதெல்லாம் நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்தது இதான். ஏன் நம்ப முடியாது? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஓகே, கிரேட் கிரேட். நான் நம்புறதும் நம்பாததுமா விஷயம். ஆதியை நீங்க கண்டுபிடிச்சதுதான் ஹைலைட். நடந்த நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிப்போம். அதை ஆராய்ச்சி பண்ணாம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பாரதியும் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் உண்மை என்னென்னா என்னாலே அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஆஸ் அ டாக்டராக இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு உங்களுக்கே குழப்பம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது டாக்டர். எது எப்படி இருந்தா என்ன ஆதி? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். அதுதானே முக்கியம். அதுக்காக சில விஷயங்கள் நடக்குதுன்னா அது நல்லது தானே. ஓகே ஆதி, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு என்னன்னு பார்த்துருவோம். நான் நர்ஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் டெஸ்ட் கொடுத்துருங்க. டாக்டர், நீங்க என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க, நாங்க எடுத்துடுறோம். நான் போய் லேப் ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஓகேம்மா. ஓகே பாரதி, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ம். டாக்டர், நான் அந்த பொண்ணை பார்க்கணுமே. எந்த பொண்ணு ஆதி? அதான் டாக்டர், எனக்கு இதயம் கொடுத்தாங்களே, அவங்கள பற்றி தான் கேட்குறேன். ஆதி, நீங்கள் ஏற்கனவே வந்து கேட்டப்ப நான் ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பரை கொடுத்தேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சரவணன் மூலமாக அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டதா தானே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க? ஆமாம் டாக்டர், என் ஃப்ரெண்டு அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை. ஒரு விதத்தில் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு அந்த குடும்பம் தானே காரணம். நீ அந்த பொண்ணை எதுக்கு தேடணும் ஆதி? அவள் தான் உன் பக்கத்திலேயே இருக்காளே. இந்த பாருங்க ஆதி, நான் முதல்ல இருந்தே ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த மாதிரி டோனர்ஸோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கவே கூடாது. நீங்கள் அன்னைக்கு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டதுனால தான் நான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பரை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதோட முடிஞ்சு போச்சு ஆதி. நீங்கள் மறுபடியும் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்டு என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. நான் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாலும் அது இல்லீகல் ஆதி. ஒரு தடவை பண்ணதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டுருக்கேன். நீங்கள் இப்படி திரும்ப திரும்ப கேட்குறது எனக்கு சரியாக படலை ஆதி. நான் உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக இதை கேட்கல. என்ன உங்களுக்கு எத்தனையோ வருஷமாக தெரியும். உங்கள் மேலே இருக்கிற மரியாதையும் நட்பும் தான் அதுக்கு காரணம். மற்றபடி இதுக்கு நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாரி டாக்டர். ஆதி, நட்பு வேற, தொழில் வேற. அப்புறம் எதுக்கு இந்தந்த விஷயங்களை இப்படி தான் பண்ணணும்னு நாட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை மீறப்போ அதோட விளைவுகள் எல்லாமே எனக்கு தான் ஆதி. நட்பையும் தொழிலையும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அது நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதில் சில டெஸ்டெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் சாப்பிட வேண்டிய மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். நீங்கள் டெஸ்ட் முடிஞ்சதும் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கீழே ஃபார்மசியில் வாங்கிக்கோங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். டாக்டருக்கு என்னாச்சு? அவங்க எப்போ இந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. சரியாக புடி கொடுத்தும் பேசவே மாட்டேங்கிறாரு. இதை சாதாரணமாகவே எடுத்துக்க முடியலையே.
ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்னன்னு தான் தெரியல. இவர் எவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. வேற ஏதாவது இருக்குமா? ச்சே, இந்த அறிவு வேற போனே எடுக்க மாட்டேங்கிறார். இப்போ என்ன பண்றது? திரும்ப ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். என்ன இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க? என்ன சொல்றது அறிவு? எல்லாரும் கூண்டோட கைலாசத்துக்கு போக போறோம். நம்ம எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன். டாக்டர், என்னாச்சு? ஏன் காலையில இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன? நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க டாக்டர். அறிவு, ஆதி இங்க வந்திருக்காரு. என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆதி அங்க வந்திருக்கானா? எதுக்கு? என்ன என்ன விஷயம் டாக்டர்? இதயம் கொடுத்தது யாருன்னு மறுபடியும் என்கிட்ட தகவல் கேட்கறதுக்காக வந்திருக்காரு.